இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கோதுமை ரவை. அவ்வளோதான். நீங்களே இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி வாங்க. இந்த ஹெல்த்தியான கோதுமை ரவை கஞ்சியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஒரு டயட் கஞ்சி செய்ய போகிறோம். அதுவும் கோதுமை ரவையில். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 2 லவங்கம், ஒரு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். பொடியை நறுக்குன ஒரு 3 பல் பூண்டு போட்டுக்கலாம். பொடியை நறுக்குன ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குன ஒரு பெரிய வெங்காயம் 1 போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ பொடியை நறுக்குன ஒரு தக்காளி போட்டுக்கலாம். இதையும் வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு. இப்போ 1 கப்பு கோதுமை ரவை வறுக்காத எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை போட்டுக்கலாம். இப்போ 1 கப்புக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சம் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். முதல்ல இது நல்லா வேகணும். அதுக்கப்புறம் நம்ம கஞ்சி பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். இதை நல்லா கலக்கியாச்சு. இப்போ இதை இப்போ இதை நல்லா கலக்கி குக்கர் போட்டு மூடிடலாம். மூடி போட்டு விசில் போட்டு ஒரு 4 விசில் வச்சு இறக்கிடலாம். ப்ரெஷர் இறக்கணும்னு ஓப்பன் பண்ணி நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலக்கினா நம்மளோட ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் கஞ்சி, கோதுமை ரவை கஞ்சி ரெடி ஆகிடும். பார்க்கலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரெஷர் அடங்கிச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தண்ணியாக வேணுமோ கஞ்சியை அவ்வளோ தண்ணியாக ஊற்றி இது நல்லா கலக்கிக்கலாம். கஞ்சி பதத்துக்கு இது நல்லா கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோதான். நம்மளுக்கு அளவான தேவையான உப்பு போட்டு கலக்கி நம்ம இதை சர்வ் பண்ண வேண்டியதான். இதுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை நைட் டின்னருக்கோ கூட இதை நீங்கள் ரெடி பண்ணி குடிக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது கோதுமை ரவை. அவ்வளோதான். நீங்களே இந்த கஞ்சியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். டாடா, பை பை ஃப்ரெண்ட்ஸ்.